ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16வது வசனம், அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். என கண்பானவர்களே, நாம் கொடுக்க வேண்டிய கனிகளில் ஒரு கனி நற்கிரியைகளாகிய கனி. அந்த கனியை குறித்து வேதம் சொல்லுகிறது. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சகலவிதமான நற்கிரியைகளின் கனியிலே மற்றொரு நற்கிரியையாகிய கனி என்ன? நெகேமியா 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் பொழுது, அங்கே நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த நற்கிரியையை குறிப்பிட்டு ஜெபிக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, நெகேமியா என்ன ஜெபிக்கிறார் என்று பாருங்கள். என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறார். என கண்பானவர்களே, தேவாலயத்திற்காக அவர் செய்த நற்கிரியையை வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தின் தேவைகளை, கர்த்தருடைய ஊழியத்தின் தேவைகளை, கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடைகள், கர்த்தருடைய ஆலயத்தின் காரியங்கள் ஒன்றும் குறைவுபடாமல் தேவனுடைய சபையின் மேல் நாட்டம் உள்ளவர்களாய், தேவனுடைய சபையை கட்டி எழுப்புவதற்கு, தேவனுடைய சபையை இந்த தேசத்திலே பெருக பண்ணுவதற்கு செய்கிற கிரியையையும் வேதம் நற்கிரியை என்று சொல்லுகிறது. என கண்பானவர்களே, வெறுமனே தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று மட்டும் வருகிறவர்களாய் இராமல், அந்த ஆலயத்திலே, அந்த சபையிலே, அந்த ஊழியத்திலே என்ன தேவை இருக்கிறது என்கிறதை உணர்ந்து அதன் தேவைகளை சந்திக்கிறவர்களாக, கட்டப்படுகிற ஆலய பணிகள், சீர்திருத்தப்படுகிற காரியங்கள், ஆலயத்தின் அனுதின முறைமைகளின் தேவைகள், இப்படிப்பட்டவைகளிலே உங்களுடைய பங்குகள் செலுத்தப்படுவதையும் வேதம் நற்கிரியை என்று சொல்லுகிறது. தேவனை ஆராதிக்க கூடி வருகிற அந்த ஆலயத்தின், தேவனை ஆராதிக்க கூடி வருகிற அந்த சபையின், அந்த ஊழியத்தின் தேவைகளிலே நீங்கள் பங்கு வருங்கள். அதன் விஸ்தாரத்திலே பங்கு வருங்கள். புதிய ஆலயங்களை கட்டுவதிலே உங்களுடைய பங்குகள் இருக்கட்டும். புதிய எல்லைகள் உருவாவதிலே, ஆலயத்திற்கென்று உருவாவதிலே உங்களுடைய பங்குகளை செலுத்துங்கள். கர்த்தர் அதன் நற்கிரியைகளை கண்டு, அவர் அந்த நற்கிரியைகளை கண்டு அவர் என்ன செய்கிறார்? வேதம் சொல்லுகிறது, உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்களுடைய நற்கிரியைகளை காணும் பொழுது அங்கே என்ன நடக்கிறதாம்? பிதாவாகிய தேவன் அதிலே மகிமைப்படுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. தேவன் மகிமைப்படுவதற்கு, மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற விதத்திற்கு ஏதுவாய் உங்களுடைய நற்கிரியைகள் அமைவதாக. நீங்கள் ஒரு ஆலயம் இல்லாத எல்லையிலே ஒரு ஆலயத்தை கட்ட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறீர்கள். அந்த ஜனங்கள் உங்கள் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முன் வருவீர்களா? நம்முடைய கிருபையின் ஊழியங்களின் மூலம் கட்டப்படுகிற ஆலயம் இல்லாத கிராமத்தின் ஆலயங்களிலே உங்களுடைய பங்குகளை செலுத்த முன்வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில் எங்களோடு இருக்கிறவராய் நற்கிரியைகளினால் உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் எங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் மத்தியிலே பிரகாசிக்கிற அளவு வாழ கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628
101.